தேனி மாவட்டம் கம்பத்தில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர் ஒருவர் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் காந்தி சிலை அருகே அமைந்துள்ள சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பினான்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ற நிறுவனத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த முருகன் என்பவர் தனது தேவைக்காக பறிமுதல் செய்யப்பட்ட மினி லாரி ஒன்றை 6,05,000 ரூபாய்க்கு விலை பேசி கடந்த 2024ஆம் ஆண்டு 7வது மாதம் பணத்தை கட்டி லாரியை பெற்றுள்ளார். 2 மாதங்களுக்கு பிறகு மினி லாரிக்கான ஆவணங்களை நிதி நிறுவனத்திடமிருந்து வாங்கி சென்றுள்ளார். ஆனால் அதற்குரிய NOC என்ற தடையில்லா சான்று நிறுவனத்தால் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கேட்டு கடந்த ஓராண்டாக மாதந்தோறும் திருநெல்வேலியிலிருந்து கம்பத்திற்கு வந்து சென்றுள்ளார். ஆனால் இதுவரை NOC சான்றிதழ் வழங்கப்படாததால் கோபமடைந்த முருகன் கம்பத்திற்கு வந்து சோழமண்டலம் நிறுவனத்தின் கம்பம் கிளை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதேபோல் அந்த வண்டியை வைத்திருந்த கம்பத்தை சார்ந்த ராம்குமாருக்கும் வண்டியை பறிமுதல் செய்ததற்கான சீசிங் லெட்டர் மற்றும் NOC சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவரும் முருகனுடன் சேர்ந்து அந்த நிறுவனத்தை பூட்டினார். இதனால் பணியாளர்கள் அலுவலகத்திற்கு செல்ல முடியாமல் வெளியே நின்றபடி தவித்தனர். இதனையடுத்து அந்நிறுவனத்தின் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளிடம் பேசிய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து பூட்டப்பட்டிருந்த அலுவலகம் திறக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.